வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் அப்பா உங்கள் சூரியகுமார். இப்போ தான் முதல்ல நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, அரசியல் பற்றின ஒரு சிறிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. அதுக்கு எல்லா கட்சிகளும் வந்து விறுவிறுப்பாக செயல்பட்டு வராங்க. இதில் என்னுடைய சிறிய கருத்து தான் நான் பதிவு பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா, நிறைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீனியருங்க இருப்பாங்க. அவங்களே எம்எல்ஏ இருப்பாங்க. அவங்களே அடுத்த டைமு மந்திரி ஆவறதுக்கு முயற்சியும் பண்ணுவாங்க. அதே போல் வந்துட்டு மாவட்ட பொறுப்புலையோ, மாநில பொறுப்புலையோ கூட இருப்பாங்க ஒரு சிலர். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கட்சி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சி பாஸ் பண்ணவங்களுக்கு சீட் கொடுக்குறாங்க. அவங்க யுபிஎஸ்சி பாஸ் பண்ணவங்க எம்பி சீட்லாம் கொடுக்குறாங்க. யுபிஎஸ்சினா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் கூட கருத்துக்களாக இருக்குது. நிறையா வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேல வந்து இளைஞர் அணி சார்பாக கூட மாநாட்டில் கூட சொன்னாங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நிறைய புது திட்டங்கள் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து தமிழக அரசு கன்சிடர் பண்ணணும். மற்றும் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழகத்தில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏகப்பட்ட கட்சி இருக்கு. எல்லா கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா தான் இருக்கும். சீனியர்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். இதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இது போன்ற அப்டேட்ஸ் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன். தேங்க்யூ.